கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலிருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தோட தொடர்பு கொள்கிறதுனால உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இந்த வாரம் இருக்குது. இது வாங்குவதற்கு பண வசதி பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். ஏன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துகிட்ருக்கோம். மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் வருமானங்கள் இருக்குது. அதே சமயத்தில் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உண்டு. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், இது வரைக்கும் கவர்மெண்ட்டால் எதிர்பார்த்த காரியங்கள் தலையாயிட்டிருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தாலும் அவர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே இருக்கிறது. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஃபஸ்ட்டு இந்த வாரம் நீங்கள் சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ரொம்ப ஆக்டிவாக இருங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க.